Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ இது நம்ம தர்பார் பேட்சோட ரெண்டாவது லெக்சர். எதோட லெக்சர் அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரியோட சொல்யூஷன்ஸ் சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். அதோட ரெண்டாவது லெக்சர். ஓகே, ஸோ இதுதான் இந்த நம்ம தர்பார் பேட்சோட லாஸ்ட் டெமோ லெக்சராக இருக்கும். ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த லெக்சரும் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கலாமா வேண்டாமா டிசைட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சரியா? ஏன்னா இன்றைக்கியோட ஐ திங்க் இன்றைக்கி தேர்ட் இல்லை ஃபிஃப்த்தோடு நான் க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் இன்னும் சீட்ஸ் ஃபில் ஆகலை. நான் 50 சீட்டு போட்டிருந்தேன். இப்போ தான் ஒரு 30 பேர்கிட்டையாச்சும் வந்திருக்காங்க. ஸோ இன்னமும் நிறைய சீட்டு இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ஜாயின் பண்ணலாம். ஏன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா 3500 rupeesக்கு இந்த மாதிரி கோச்சிங் உங்களுக்கு 40,000 கொடுத்தாலும் கிடைக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது. செகண்ட் ஒன் வந்து ப்ராக்டிஸ் செட் கொடுத்துட்ருக்கேன். டெய்லி நான் லெக்சர்ஸ் முடிக்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட் வந்துட்டுருக்கும். தேர்ட் திங்கன்னா நானே ரிவிஷன் பண்ண போகிறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நானே ரிவிஷன் பண்ண போகிறேன். ஃபோர்த் என்னன்னாக்கா நான் உங்களை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவேன். இந்த மாதிரி மோட்டிவேஷனல் கோட்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப கம்மி. ஓகே, இதுவே நீங்கள் ஒரு டியூஷன் எடுத்தால் கூட ஒரு டியூஷன் ஒன்றுமே சொல்லி தர மாட்டாங்க. ஜஸ்ட் NCERT படிக்க வச்சுட்டு ஒரு 4-5 சும்மா புக் பேக் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு 20,000 rupees கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? பட் இந்த 3,500 rupeesன்றது ரொம்பவே சின்ன அமௌண்ட். இது நீங்கள் கொடுக்கறதுக்கு வேர்த் வேல்யூ கிடைக்கும். ஓகே, நீங்கள் IIT NIT என்ன ட்ரீம் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஃபுல் ஒத்துழைப்பும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இது ரொம்பவே நாமினல் ரேட்டுன்ட்டு ரொம்ப சீப்பாகவும் நினைக்காதீங்க. ஓகே, 3,500 rupees தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. 3,500 rupeesன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. சரியா? ஸோ இது ரொம்ப சீப்பாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகே, நான் ப்ரைஸ் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்ற ரீசன்லாம் உங்களுக்கு என்னோட டெஸ்கிரிப்ஷன் வீடியோவில் நான் இன்ட்ரடக்ஷன் இந்த லான்ச் அப்பயே நான் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த ப்ரைஸ் வச்சுருக்கேன் அண்ட் ஏன் அதிகமான ப்ரைஸ் வைக்கல அப்படி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வாங்கிடுங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம லெக்சர்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். லெக்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன். எப்போவுமே நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோட்டிவேஷனோட ஆரம்பிப்போம். ஸோ அந்த மோட்டிவேஷன் பார்த்தா, பை டூயிங் வாட் யூ லவ் யூ இன்ஸ்பயர் அண்ட் அவேக் ஹார்ட்ஸ் ஆஃப் அதர். ஓகே, இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. நம்ம எல்லாருமே படிக்கிறோம். ஓகே, உங்கள் ஏஜ் மாதிரி நான் யோசிக்கிறேன். ஓகே, என்னோடய ஏஜில் இருக்கவங்கள மாதிரி யோசிக்காமல் உங்கள் ஏஜில் யோசிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே படிக்கிறீங்க. ஓகே, சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறவங்க இருப்பீங்க. சரியா? அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறவங்க ரொம்பவே நல்லா ஃப்ளோரிஷ் ஆகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க நல்ல எக்ஸாம்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு யாரும் வேணாம், பின்னாடி இருந்து யாரும் வந்து ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். சரியா? சில பேர் வந்து அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு படிப்பீங்க. சரியா? ஸோ ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த வேலை பண்ணாலும் சரி அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து லவ் பண்ணி பண்ணணும் அந்த வேலையை. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு என்ன தான் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு என்னோடய ஸ்டோரி வீடியோவை பார்த்துருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் யூ. சரியா? ஸ்கூல் படிக்கும்போது நான் படிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிறதோட எனக்கு அந்தளவுக்கு புரியாது. எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. சரியா? ஸோ அப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது படிக்கிறதுக்கு. எனக்கு படிப்புனாலே பிடிக்காமல் இருக்கும். சரியா? ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? டோட்டலாக ஆப்போசிட். படிப்பை வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. சரியா? ஸோ அப்போனா என்ன ஆயிடுச்சு? நான் பண்ணதை லவ் பண்ணி பண்ணேன், அவ்வளோதான். நான் ஸ்டார்டிங்கில் படிக்கலை, ஆனால் அதுக்கப்புறம் நான் படிப்பேன் வந்து இதை நான் படித்தே ஆகணும், லவ் பண்ணேன். அந்த சப்ஜெக்டை வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நான் இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்த உடனே சேஞ்சை நீங்களே பாருங்கள். உங்கள் முன்னாடி இப்படி வந்து நான் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கான ஒரு காலத்தில் வந்து ஃபெயிலியராக இருந்த ஒருத்தன் உங்கள் முன்னாடி வந்து டஃபஸ்ட் கான்செப்டை சும்மா இப்படி சொல்லி கொடுத்துட்டு போகிறான்னா அதுக்கு என்ன காரணம்னா பேசிக்கலி லவ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணாலும் லவ் பண்ணி பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். நீங்கள் இப்போ படிக்கிறீங்க. ஓகே, உங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 நாள் கஷ்டப்பட்டு சின்சியராக அந்த கஷ்டப்பட்டு படிக்கிறதே சின்சியராக கஷ்டப்பட்டு படிங்களா, 4வது நாள் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த படிக்கிறது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களை பீப்புள் வந்து இன்ஸ்பைரேஷனாக எடுப்பாங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் என்னையும் இன்ஸ்பைரேஷனாக எடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் இப்போ நம்ம ஒரு செலிப்ரிட்டியோ இல்லை ஒரு கிரிக்கெட்டரோ இல்லை ஒரு ஹீரோவையோ யாரையோ ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ஏதாச்சும் இருக்கும் கண்டிப்பாக. அவங்க ஃப்யூச்சரில் ஐ மீன் பாஸ்ட்டில் கண்டிப்பாக கஷ்டப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க. சரி, உங்கள் ஃபேவரட் தலை அஜித் எடுத்துக்கோங்க. ஒரு பைக் மெக்கானிக்காக இருந்தவர் தான். சரியா? ஸோ அப்புறமா அவர் பெரிய லெவல் ஆகி இன்றைக்கி அவரோட ஃபேன் பேஸ் பாருங்கள். ஒரு ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க, ஒரு கண்டக்டராக தான் இருந்தார். இன்றைக்கி இவ்வளோ. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுனாக்கா இன்ஸ்பிரேஷன். நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி எந்த லெவலில் போயிட்டாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் அது க்ரியேட் பண்ணுறது எப்போனா நீங்கள் பண்ணுற விஷயத்த லவ். இந்த பேக்ரவுண்டில் போய் பாருங்கள், இந்த பீப்புளோட பேக்ரவுண்டில் போய் பாருங்கள். அவங்க பண்ண வேலையை அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க, லவ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம உயரும்போது பார்க்குறவங்களுக்கு நம்மளை பார்த்தா செம்மையாக இருக்காங்களே, இவங்க மாதிரி ஆகணும். அந்த இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டையும்
சேர்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி இது போதும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நம்மளோட சொல்யூஷன்ஸ். ஓகே, வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா சாப்டர் சொல்யூஷன்ஸ்க்கு நம்ம போவோம். நான் சொல்யூஷன்ஸை நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஓகே, நேற்று சொல்யூஷனோட இன்ட்ரடக்ஷன் ஆரம்பித்தேன். நான் டெய்லி ப்ராக்டிஸ் செட் கொடுக்கல, ஏன்னா இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்குது. சரியா? ஸோ சொல்யூஷன்ஸை நம்ம என்னென்ன பார்த்தோம் டக்குன்னு ஒரு வாட்டி ரிமெம்பர் பண்ணிக்கலாம். சொல்யூஷன்ஸை வந்து டைப்ஸ் கிளாஸிஃபை பண்ண நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் லிக்விட் சொல்யூஷன் மட்டும் இல்லைன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. சாலிட் சொல்யூஷன் கூட இருக்குது. சரியா? அதை பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து பர்சன்டேஜ் வெயிட் பார்த்தோம். அதாவது பர்சன்டேஜ் வெயிட் பை வெயிட் என்னது அதோட ஃபார்முலா பார்த்தோம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம் என்னென்னு பார்த்தோம், அதோட ஃபார்முலா பார்த்தோம். டீட்டெயில்டாக எப்படி எழுதணும், பர்சன்டேஜ் வெயிட் பை வெயிட்னு கொடுத்தா அது எப்படி எழுதணும், ஏன்னா அந்த ஃபார்முலாவில் மட்டும் விஷயம் இல்லை. அதை இன்றைக்கி நான் டெய்லி ப்ராக்டிஸ் செட் கொடுக்கும்போது உங்களுக்கு அது புரியும். சரியா? அடுத்து என்ன பார்த்தோன்னா வெயிட் பை வால்யூம் பார்த்தோம். அடுத்து வந்து பர்சன்டேஜ் வால்யூம் பார்த்தோம். கரெக்டாக? அடுத்து வந்து மொலாலிட்டி பார்த்தோம். சரி, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மொலாரிட்டியில் லிட்டரே கிடையாது. மொலாலிட்டியில் லிட்டர் இருக்குது, எல் இருக்குது. மொலாரிட்டியில் லிட்டரே கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், அந்த ஃபார்மில் தான் லிட்டர் இருக்க போகுது. எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி. அந்த பி என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டா சால்வெண்ட்டா? சொல்யூட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை நம்மளோட என்னது லிட்டர். என்ன லிட்டர்? வால்யூம் ஆஃப் லிட்டர். எதில் வரும்? வால்யூம் தான் லிட்டர் வரும். ஆப்வியஸாக வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், கன்ஃபியூஷனே வேணாம். மொலாரிட்டியில் லிட்டர் கிடையாது, ஸோ வால்யூம்னு வந்துடும் கீழே. லிட்டர்னாலே ஆப்வியஸாக வால்யூம் தான். வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மொலாலிட்டி பார்த்தோம். மொலாலிட்டியில் என்ன வரும்? அதே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான். ஆனால் கீழே என்ன ஆகிடும், இந்த இடத்துல லிட்டர் வந்துட்டதுனால அந்த இடத்துல என்ன பண்ணிட்டா வேறு வழி இல்லாமல் கேஜியாக போயிடும். அப்போ என்ன கேஜி? அது வெயிட் ஆஃப் சால்வெண்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணி நம்ம மொலாலிட்டி நார்மாலிட்டி பார்த்தோம். நார்மாலிட்டினா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். மொலாரிட்டியோட ஒரு சொந்தக்கார மாதிரி. நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம், இன்னைக்கு அந்த ரிலேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன்டூ என் ஃபேக்டர்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இந்த என் ஃபேக்டர்னா நான் பேசிக்கலாக அதுக்கு எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோன்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஆசிட்னா என் ஃபேக்டர்னு வரும், பேஸ் என்ன வரும், அண்ட் சால்ட் என்ன வரும். பேஸ் சால்ட் ஈஸி. பேஸ்னா OH இருக்குன்னா எத்தனை OH இருக்கோ அத்தனை போட்டுருவோம். நம்பர் 3 OH இருந்தால் 3, 2 OH இருந்தால் 2, அந்த மாதிரி போட்டுடலாம். ஈஸி. சால்ட்டுக்கும் ஈஸி. எத்தனை ப்ளஸ் இருக்குன்னு என்னங்க, எத்தனை ப்ளஸ் சார்ஜ் இருக்குன்னு எண்ணணும், இல்லாட்டி எத்தனை மைனஸ் சார்ஜ் இருக்குன்னு எண்ணி போட்டுடலாம். ஆசிடுக்கு மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் அதுக்கும் வந்து மேக்ஸிமம் என்னென்ன பாசிபிள் ஆசிட்லாம் உங்களுக்கு கேட்பாங்களோ அதுக்கு என் ஃபேக்டர் கொடுத்துட்டேன். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜஸ்ட் அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என் ஃபேக்டர் வந்துடும். ஸோ இதெல்லாமே நம்ம நேற்று பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சரியா? கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணாங்கன்னா, எப்படின்னா நீங்கள் வந்து பியை வந்து சால்வெண்ட்டுன்னு எடுக்கிறீங்க, அதான் பின்னு வந்தாலே சால்வெண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, பின்னு வந்தால் சொல்யூட்டுன்னு எடுத்துக்கோங்க, ஏன்னு வந்தால் சால்வெண்ட், எங்களுக்கு குறைம்பி போகுது அப்படின்னாங்க. சரியா? நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ரொம்ப சிம்பிள்டா. பின்னு என்னது? பேட். ஓகே, பேட்னா என்ன ஞாபகம் வரும்? விராட் கோலி ஞாபகம் வருவார். பேட்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? அந்த பறக்கிற பேட் ஞாபகம் வரும். பேட்னா என்ன? சைனா ஞாபகம் வரும். கரெக்டாக? ஸோ பேட்டில் வர அந்த டீ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேட்னா டீ வருது. சரியா? அப்போ என்னென்னா நம்ம எப்போவுமே சொல்யூட்லேயும் டீ வருது, பேட்லேயும் டீ வருது. சரியா? அப்போ என்ன பண்ணுங்கள், சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீனா பேட்னா சொல்யூட், அவ்வளோதான். சிம்பிள். பீனா பேட்னா சொல்யூட், அவ்வளோதான். ஸோ எப்போல்லாம் பி பார்க்கணும், கண்ணை மூடிட்டு பேட் வரணும்னா சொல்யூட் வரணும், அவ்வளோதான். ஸோ எப்போல்லாம் பி பார்க்கணும், எம்பின்னு பார்த்தா மாஸ் ஆஃப் சொல்யூட், விபின்னு பார்த்தா வால்யூம் ஆஃப் சொல்யூட், என்பின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், அவ்வளோதான். அதுவே ஏன்னு வந்துச்சுனாக்கோ ஆப்வியஸாக சால்வெண்ட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு சொன்னேன். ஸோ இன்றைக்கி நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை கண்டினியூ பண்ணுவோம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்றைக்கி நிறைய சம்ஸ் போட போகிறோம். ரொம்பவே ஜாலியாக இருக்க போது இன்றைக்கி வந்து சம்ஸும் போட போகிறோம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஓகே, டர்ம்ஸு. ஓகே, சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னென்னா மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, இன்றைக்கியோட ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்னா மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக யோசிக்க வேண்டியதே இல்லை. சொல்யூஷன் எடுத்தால் அது என்னென்ன இருக்கும்? சொல்யூட் இருக்கும், சால்வெண்ட் இருக்கும். சொல்யூஷன் எடுத்தோம்னா அதில் சொல்யூட் இருக்கும் ப்ளஸ் சால்வெண்ட் இருக்கும். சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். கரெக்டாக? என்னோட ட்ரிக் படி யார் ஏ வரும், யார் பி வருவா? சொல்யூட்டில் டீன்ற சவுண்ட் வருது. ஸோ இதுதான் வந்து பி ஃபார் பேட், பி ஃபார் சொல்யூட், அவ்வளோதான். சால்வெண்ட்டுக்கும் அப்போ ஆப்வியஸாக ஏ. அப்போ சொல்யூஷனில் ஏ ப்ளஸ் பின்னு வரும். கரெக்டாக? ஸோ இப்போ மோல் ஃப்ராக்ஷனுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. மோல் ஃப்ராக்ஷனை வந்து எப்படி சிம்போலிக்கலாக சொல்லுவோம்னா சி அப்படி சொல்லுவோம். சி எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து இதை சீன்னு சொல்லுவாங்க. CHI.
சைன்னு சொல்லுவாங்க. நான் சும்மா உங்களுக்கு சீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி போ. ஓகே. ஸோ மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா பேசிக்கலாக மோல் ஃப்ராக்ஷன் வந்து ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டு கண்டுபிடிப்போம். ஒன்று சொல்யூட்டுக்கு இல்லை ஒன்று சால்வெண்ட்டுக்கு, அப்படி தான் சரியா. ஒன்று எக்ஸ்ஏ வரும் இல்லாட்டி எக்ஸ்பி வரும். ஃபார்முலா ரொம்ப சிம்பிள்டா, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. எக்ஸ்பி இருக்கா, எக்ஸ்பி சை பின்னு சொல்லலாம், சை ஏ சொல்லலாம். சை ஏ இருக்கா, மேலே என்ன பண்ணுங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ வந்துடும். ஓகே, நம்பர் ஆஃப் சை ஏன்னு வந்தால் மேலே ஏ வந்துடும், கீழே வந்து ஜஸ்ட் NA + NB அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். எக்ஸ்ஏ இருக்கா மேலே ஏ போட்டுருணும், எக்ஸ்பி இருக்கா மேலே பி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி, அவ்வளோதான். திஸ் இஸ் த வெரி சிம்பிள் ஃபார்முலா ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஃபியூச்சரில் வந்து இது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம் சரியா. மோல் ஃப்ராக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பார்க்குறோன்னா மோல் ஃப்ராக்ஷனில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே இப்போ அந்த எக்ஸ்ஏவும் எக்ஸ்பியும் ஆட் பண்ணி பாருங்கள், என்ன வருது பாருங்கள். எக்ஸ்ஏவும் எக்ஸ்பி ஆட் பண்ணி பார்த்தா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை NA + NB ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை NA + NB. ஓகே, ஸோ என்ன ஆகும், இதை சால்வ் பண்ண சொல்லி தர்றோமா. எல்சிஎம் இதில் ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது, NA + NB, NA + NB அப்படியே போட்டுக்கலாம். மேலேயும் பார்த்தோம்னா NA + NB இருக்குது. ஸோ NA + NB என்ன ஆகிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு 1. ஸோ அப்போ என்ன அர்த்தம், XA + XB பண்ணாக்கா 1ன்னு வரும். இது ரொம்ப 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 நம்ம கொஸ்டின்ஸாக யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் எழுதிக்கோங்க. XA CA + CB = 1. ஓகே, இது ரொம்ப யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த ரிலேஷனை சரியா. ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஃபார்மாலிட்டிக்கு ஒரு விஷயத்தை படிப்போம் சரியா. அது பேரே ஃபார்மாலிட்டி தான், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். மொலாரிட்டி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஃபார்மாலிட்டிக்கே படிக்க போகிறோம். அது என்னது, ஃபார்மாலிட்டி. என்னதுன்னா அது ஃபார்மாலிட்டி எழுதி போடுங்கண்ணா டக்குன்னு. ஓகே, ஃபார்மாலிட்டி. ஸோ கொஸ்டின் நம்பர் செகண்ட், இன்னைக்கு கிளாஸோட செகண்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வந்து ஃபார்மாலிட்டி. ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி படிக்கணும், அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் சரியா. ஸோ ஃபார்மாலிட்டி எஃப்னு சொல்லுவோம். ஓகே, மொலாரிட்டியோட ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும். மொலாரிட்டி ஃபார்முலா என்ன சொன்னேன், மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை லிட்டர். ரிட்டினா லிட்டர் வந்துடும், மொலாரிட்டினா லிட்டர் வந்துடும் சரியா. அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், இது மொலாரிட்டியோட ஃபார்முலா கரெக்டாக. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து டிபெண்ட் ஆகும். ஃபார்மாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்யூட்டாக தான் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை, அது டிபெண்ட் ஆகும் சரியா. நீங்கள் சால்வெண்ட்டுக்கும் வச்சுக்கலாம், இதுக்கும் வச்சுக்கலாம். பட் ஆனால் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஃபார்மாலிட்டி தான் பார்க்கலாம். ஆமாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன பண்ணும், அயோன்ஸ் எடுத்துப்போம், வேறு ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயோன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அயோன்ஸோட மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார்மாலிட்டி வந்து ஜஸ்ட் வந்து நம்மளோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இல்லை சால்வெண்ட் இல்லாட்டி வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். சும்மா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ஃபார்மாலிட்டி. ஸோ அது பேருக்கேற்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் தான் பார்த்துருவோம்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸோட ரிலேஷன் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டாக காம்படேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற ரிலேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. ஸோ இப்போ நான் சொல்கிற ரிலேஷன்ஸாக ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் பேச போகுது. ஓகே, ஸோ சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்முலாஸை ப்ராப்பராக நோட் பண்ணிகிட்டே வரணும் சரியா. ஃபார்முலாக்குன்ட்டு ஒரு புக் வச்சுக்கோங்க. ஒரு சாப்டருக்கும் மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் வருது ஃபார்முலா புக். ஓகே, நான் வாங்க வேண்டாம்னு சொல்ல, வாங்கி வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் கிடைக்கும். பட் நீங்கள் படிக்கிறப்ப என்னென்ன ஃபார்முலாவை ஃபேஸ் பண்ணுறீங்களோ, என்னென்ன ஃபார்முலா நான் சொல்லித்தரோம், நான் சொல்லித்தரப்படியே நீங்கள் படிச்சிங்கனாக்கா நீங்கள் உங்கள் ட்ரீமில் இருந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது சரியா. நான் சொல்லித்தரதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நான் என்ன சொல்கிறேனோ அதை 2 காதுன்னு கேட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரீம் கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்கும் சரியா. ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னாக்கா, நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபார்முலாஸ், நான் கொடுக்குற யூனிட்டு, இதெல்லாம் வந்து ஒரே பேஜில் ஒரு லெசன் முடிக்கிறீங்கன்னா அந்த லெசனுக்கு அடுத்த பேஜ்லேயே என்ன பண்ணுங்கள், நோட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நோட்ஸுக்கு சொல்லிக்கிறேன். நோட்ஸ் நானும் கொடுக்குறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, பட் நோட்ஸை நீங்கள் வீடியோ பார்த்து நீங்களாக எடுக்க பாருங்கள். ஸோ அப்போ எடுக்கும்போது என்னாகும், ஒரு லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லெக்சர் அந்த சாப்டருக்கு நியூ சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே பேஜில் அந்த சாப்டரில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதணும் சரி. இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, பட் அதில் எந்த யூஸும் இல்லை. நீங்கள் உங்கள் கையால் எழுதுகிற மாதிரி எதுவும் வராது சரி. அப்போ தான் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகி நிற்கும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தியா, மொலாரிட்டிக்கோ இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாஸ் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களே பார்த்துப்பீங்க. ஓகே, மொலாரிட்டினா இப்படி வரும், மொலாலிட்டினா அப்படி வரும். ஒரு செகண்டில் ஞாபகம் வந்துருச்சுப்பா. இந்த வீடியோ நீங்கள் 2வது லெக்சர் தான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு எத்தனை ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டேன். மொலாரிட்டி எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, நான் இப்போ கேட்டால் கூட நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. மொலாரிட்டி ஃபார்முலா என்ன சொல்லி பாருங்கள், மொலாலிட்டி ஃபார்முலா என்ன சொல்லி பாருங்கள், நார்மாலிட்டி ஃபார்முலா என்ன சொல்லி பாருங்கள், என் ஃபேக்டர்னா என்னது,
எல்லாமே மைண்டுக்கு வருதா, அதுதான் படிக்கிற விதம். சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஃபார்முலாஸ் எழுதி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன மாதிரி ஹெல்ப் இல்லாமல் நீங்களும் வந்து போட்டுற முடியும். சரியா? ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண ரிலேஷன்ஷிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரிலேஷன்ஷிப் இதை முடிச்சிட்டோம்னா ஒரு 4 ரிலேஷன்ஷிப் இருக்குது, டக்குன்னு முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம நியூமெரிக்கல்ஸ் போடலாம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் concentration terms, concentration terms. na 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 na. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு மொலாரிட்டிக்கும் நார்மாலிட்டிக்கும். ஓகே, சரியா? மொலாரிட்டிக்கும் நார்மாலிட்டிக்கும் இருக்கிறது ஃபஸ்ட் ரிலேஷன். ஃபஸ்ட் எழுதிக்கோங்க மொலாரிட்டி. ஓகே, மொலாரிட்டி என்னன்னு சொல்லுவோம்? கேபிட்டல் எம்மா ஸ்மால் எம்மா. வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்தில், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேபிட்டல் எம்னு சொல்லுவோம். ஓகே, கேபிட்டல் எம் மோல்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க ஜென்ரலாக. ஓகே, சாரி மோலால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மோலால் மொலாரிட்டிக்கு வந்து சில டைம் மோலால்னு சொல்லி கொடுத்துருவோம். அது அப்போ நியூமெரிக்கல் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். மொலாரிட்டிக்கும் வர்சஸ் நார்மாலிட்டி. ஓகே, நார்மாலிட்டி கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்படி இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் வரோம்னா நார்மாலிட்டி ஃபார்முலா சொல்லி கொடுத்தால ஞாபகம் இருக்கா? நார்மாலிட்டிக்கு என்ன சொன்னேன்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் மேலே போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, இப்போதைக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னு வச்சுப்போம். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னு வச்சுப்போம். பி சொல்யூட்னா பி ஃபார் பேட். ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. இல்லை இந்த பி போடலனாலும் தப்பு கிடையாது. ஓகே, டிவைடட் பை என்ன சொன்னேன்? கீழே வால்யூம் வரும். வால்யூம் ஆஃப் யார்? சொல்யூஷன். எப்படி இருக்கும்? லிட்டரில் இருக்கும். ரைட் வரும். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டூ என் ஃபேக்டர் பண்ணுவோம். என் ஃபேக்டர் கரெக்டாக. இப்போ இந்த ஃபார்மில் நார்மாலிட்டி ஃபார்மில் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆப்வியஸ்லி இவன் தான் யார்? மொலாரிட்டி. மொலாரிட்டி. ஸோ கேபிட்டல் N இஸ் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் M இன்டூ என் ஃபேக்டர். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன். நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு M இன்டூ என் ஃபேக்டர். எதுக்கு நான் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம நியூமெரிக்கல் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? நியூமெரிக்கல்ஸ் தான் வரும். பேசிக் நியூமெரிக்கல்ஸாக இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த ஃபார்மில் பார்த்து வச்சுக்கோங்க. நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M இன்டூ என் ஃபேக்டர். ஓகே, கிளியர்? சூப்பர். போகலாமா? அடுத்து போட்டுமா? எழுதிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து செகண்ட் வந்து நம்மளோட மொலாலிட்டி. ஓகே, மொலாலிட்டிக்கும் சீக்கும். சீனா யார்? சீனா எக்ஸ். எக்ஸ்னா யார்? மோல் ஃப்ராக்ஷன். சரியா? ஸோ மொலாலிட்டிக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் லிட்டிப்பா. இது லிட்டியில் யார் வர மாட்டான்? லிட்டர் வர மாட்டாங்க. ஓகே, மொலாலிட்டிக்கும் மோல் ஃப்ராக்ஷன் மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, எழுதிக்கலாம். மோல் ஃப்ராக்ஷன். சூப்பரா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? மொலாலிட்டிக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். சரி? ஸோ இதுக்கு டெரிவேஷன்லாம் வேணாம், நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கோங்க. மொலாலிட்டியை வந்து ஸ்மால் எம்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ டேரெக்டாக எழுதிக்கோங்க. ஸ்மால் m இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓகே, ஸ்மால் m இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ஏ. இதை வந்து என்ன சொல்லலாம்? சி பி டிவைடட் பை சி ஏன்னு சொல்லலாம். இன்டூ 1000 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப், இது ரொம்ப முக்கியம், ஏனா யார்? சால்வெண்ட். மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏ. இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ எழுதி போகிற ஃபார்ம்னால டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சம்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். இல்லை எம்னது ஸ்மால் எம்னா மொலாலிட்டி. ஓகே, மொலாலிட்டி. அடுத்து இவன் யார்? எக்ஸ்பினா யார்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி. எக்ஸ்ஏனா யார்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ. ஜென்ரலாக இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று தெரிஞ்சால் கூட நம்ம இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எக்ஸ்பி கொடுத்தா எக்ஸ்ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 மைனஸ் எக்ஸ்பி போட்டால் எக்ஸ்ஏ கிடச்சிரும். இது 2. அடுத்து 1000 ஏன் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். மோல் இது என்னது? நம்மளோட மோலார் வெயிட் ஆஃப் ஏ. ஏன்னா என்னது? ஏன்னா எப்போவுமே சொல்லிட்டேன் சால்வெண்ட். ஏன்னா பியில் வந்து பேட் வந்து பேட்டில் சொல்யூட், அந்த டுன்ற சவுண்ட் வர்றதுனால நான் ரிலேட் பண்ணிட்டேன். பேட்டில் எப்போவுமே சொல்யூட்டு வந்துடும், இதில் சால்வெண்ட். ஓகே, மாலிகுலர் வெயிட் ஆஃப் சால்வெண்ட். மாலிகுலர் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க ஞாபகம் இருக்கா? மாலிகுலர் வெயிட்னா ஒன்றும் இல்லைடா. மாலிகுலர் வெயிட்க்கு என்ன பண்ணுங்கள்? கிவன் வெயிட். இப்போ ஆக்சிஜன் வந்து ஒரு 16 கிராம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ H2O எடுத்துப்போம். H2O வந்து ஒரு கிராம்ஸை சொல்கிறேன். ஓகே, ஒரு 10 கிராம் இருக்குன்னா அதை மேலே போட்டுக்கணும். 10 கிராம் H2O இருக்குது. H2ஓட மாலிகுலர் வெயிட் என்ன? ஹைட்ரோஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 2 × 1 + 16 பண்ணால் 18. ஸோ இப்படி பண்ணோம்னா நமக்கு மாலிகுலர் வெயிட் கிடச்சிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஏன் இங்கே 1000 போட்டிருக்குன்னா மாலிகுலர் வெயிட்டை வந்து நம்ம கிராமில் போடணும். ஓகே, மாலிகுலர் வெயிட்டை கிராமில் போடணும். அப்போ மொலாலிட்டி வந்து எப்படி கிடைக்கும்? யோசிச்சு பாருங்கள். மொலாலிட்டியோட SI யூனிட் என்ன சொன்னேன்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் கேஜி. ஓகே, இது கிராமில் இருக்குது. இந்த கிராமை கேஜியாக மாற்றுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்?
1000 போட்டோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மோல்ஸ் பர் கேஜியில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே பக்காவாக எழுதிக்கிட்டே வாங்க. வேணும்னா இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நான் சொன்ன அந்த டேர்ம்ஸை எழுதிக்கோங்க. XB is equal to C, XA equal to C of solute solvent. அதுவும் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து MWA இந்த மாலிகுலர் வெயிட் ஆஃப், இதெல்லாம் நீங்கள் அப்படியே சும்மா எழுதிட்டே வாங்க. இதோட யூனிட் என்ன வரும்? மோல்ஸ் பர் கேஜியில் வரும். ஓகே, இந்த மாதிரி ஃபார்முலாஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா யூனிட் தான் முக்கியம். ஓகே, ஏன்னா யூனிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்முலாவே போட்டிருக்கோம். ஸோ தட் நீங்கள் நியூமெரிக்கல்ஸ் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணும்போது டேரெக்டாக அந்த நியூமெரிக்கல்ஸை வந்து இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிராம்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக கிராம்ஸை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோல்ஸ் பர் கேஜியில் வந்துடும். சரியா? ஸோ எப்படி நான் கொடுக்குறேனோ அதே மாதிரி எழுதினீங்கன்னா நியூமெரிக்கல்ஸாக ரொம்ப மொக்கையாக போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இது எத்தனாவது? இது ரெண்டாவது ரிலேஷன். ஓகே, ரெண்டாவது ரிலேஷன். அடுத்து வந்து தேர்ட் ரிலேஷன் பார்ப்போம். ஓகே, ஓகே, தேர்ட் ரிலேஷன். தேர்ட் ரிலேஷன் யாரு? ரிலேஷன் நம்பர் 3 போட்டுக்கோங்க. யார் போடலாம்? யார் போடலாம்? மொலாரிட்டி பார்ப்போமா? மொலாரிட்டிக்கும் கேபிட்டல் M சொல்லுவோம், மொலாரிட்டி. ஓகே, மொலாரிட்டிக்கும் நம்ம வந்து யாரை பார்க்கலாம்னா பர்சன்டேஜ் வெயிட், அதாவது வர்சஸ் பர்சன்டேஜ் வெயிட் பை வெயிட் இந்த மாதிரி கொடுத்தாங்கனாக்கா அப்போ என்ன ரிலேஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். கேபிட்டல் M is equals to 10 into XD. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. XD, அது XD என்னன்னு சொல்கிறேன் இப்போதைக்கு. XD ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலிகுலர் வெயிட் ஆஃப் A. மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏவா பியா யோசிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். B மாலிகுலர் வெயிட் ஆஃப் B. ஓகே, மாலிகுலர் வெயிட் ஆஃப் B எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதான் வந்து ஃபார்முலா. டேரெக்டாக இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா என்னென்ன இருக்குனாக்கா இது என்னது? நம்மளோட மொலாரிட்டி. ஓகே, எழுதிக்கோங்க. மொலாரிட்டி. மொலாரிட்டி எப்போவுமே எப்படி வரணும்? மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் லிட்டர். ஓகே, அப்போ மோல்ஸ் பர் லிட்டரில் இது இருக்கணும். மோல்ஸ் பர் லிட்டரில் இது உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா, இதெல்லாம் போட்டிங்கன்னா மோல்ஸ் பர் லிட்டரில் கிடைக்கணும். சரியா? இந்த எக்ஸ்னா என்னென்னா டேரெக்டாக நீங்கள் பர்சன்டேஜை போட்டுருங்க. ஓகே, பர்சன்டேஜை டேரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் வந்து 59% ஆஃப் ஃபெஸ்டிவல் சப்போர்ட் கொடுத்தா அந்த எக்ஸுக்கு பதிலாக டேரெக்டாக 59 போட்டால் போதும். 0.09 போட தேவை இல்லை. நான் இந்த இடத்துலேயே போடுறேன். 0.09 போட தேவையில்லை. டேரெக்டாக பர்சன்டேஜை அப்படியே எழுதணும். ஓகே, நான் சொல்கிற மாதிரி எழுதுனா ரொம்ப ஈஸியாக நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப குழப்பம். சரியா? பர்சன்டேஜ் அப்படியே டேரெக்டாக எடுத்து போட்டுருங்க. டீனா டென்சிட்டி. டென்சிட்டி வந்து ஜென்ரலாக வந்து டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம் சொல்லுவோம். எப்படி கொஷனில் கொடுத்துருப்பாங்க? கிராம்ஸ் பர் லிட்டரில் மில்லி லிட்டரில் கிராம் பர் எம்எல்ல கொடுத்துருப்பாங்க. கிராம் பர் எம்எல்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால கிராம் பர் எம்எல்ல அப்படியே இருக்கும் டென்சிட்டி. ஓகே, சில டைமில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியாக கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டென்சிட்டியை ஒரே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது என்னதுன்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் B. மாலிகுலர் வெயிட் ஆஃப் B. இது எப்படி நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறது? மாலிகுலர் வெயிட் ஆஃப் B அப்படின்னா சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன ரிலேஷன்? அதில் A வந்துச்சு. அது என்னது? மொலாலிட்டி. ஓகே, மொலாலிட்டியில் மாலிகுலர் வெயிட் ஆஃப் A டினாமினேட்டரில் வந்துச்சு. இந்த இடத்துல மொலாரிட்டிக்கும் இதுக்கும் பார்க்குறப்ப மாலிகுலர் வெயிட் ஆஃப் B வந்துடுது. சரியா? சும்மா ரஃபாக ஒரு ரிலேஷன் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பண்ண முடியுதா பார்க்குறேன். மாலிகுலர் வெயிட் ஆஃப் B. சரி, ஓகே, இப்போதைக்கு படிங்க. நான் ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சா நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் எப்படி ஞாபகம் வச்சுன்னா சிம்பிள், அவ்வளோதான். மொலாலிட்டிக்கு A வரும். மொலாலிட்டிக்கு A வரும். ஏன்? இவன் வந்து தம்பி, அவன் அண்ணன். சரியா? ஸோ தம்பி வந்து ஃபஸ்ட் வருவானா, அண்ணன் ஃபஸ்ட் வருவானா? அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வருவான். பட் ஆனால் மொலாலிட்டியும் ஆப்போசிட்டாக தானே பேரில் வந்து லிட்டர்னு இருக்கவன் லிட்டர் கொடுக்க மாட்டான். அப்போ தம்பிக்கு வந்து A வரணுமா இல்லை அண்ணனுக்கு A வரணுமா? ஆப்வியஸாக தம்பிக்கு A வந்துடும். ஏன்னா அவன் வந்து ஆப்போசிட், அண்ணனுக்கு ஆப்போசிட். இப்போ லிட்டர் மொலாரிட்டியில் லிட்டர் வராது. ஓகே, ஆனால் அவன் ஃபார்முலாவில் லிட்டர் வருது. அந்த மாதிரி மொலாரிட்டி முதல்ல பிறந்தாலும் அவன் செகண்டு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஃபன்னியாக ஏதாவது ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக எப்போவுமே ஞாபகம் இருக்கும். சரியா? இப்போ இது முடிஞ்சு. இதெல்லாம் எழுதிட்டிங்களா? இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. சீரியஸாக நம்பர் ப்ராப்பராக நீங்கள் பாயிண்ட் வைஸ் போட்டுருங்க. நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் பாயிண்ட் வைஸ் போடுங்க. யூனிட் ரொம்ப முக்கியம். கிராம் பர் எம்எல்ல இருக்கணும். இதை டேரெக்டாக பர்சன்டேஜில் போடணும். இது வந்து எப்பவும் போல் கிராம்லேயே இருக்கணும். கிராம். ஓகே, மாலிகுலர் வெயிட் எப்போவுமே கிராம்லேயே இருக்கணும். சரியா? இதெல்லாம் பண்ணோம்னா கரெக்டாக மோல்ஸ் பர் லிட்டரில் நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? அடுத்து மொலாலிட்டிக்கும் இருக்க வித்தியாசம் பார்ப்போம். மொலாலிட்டிக்கும் இருக்க வித்தியாசம். ஓகே, ரிலேஷன்ஷிப், மொலாலிட்டிக்கும் ஃபோர்த்து லாஸ்ட் இதுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நியூமெரிக்கல்ஸ் தான். நான் எழுதி போடுவோன்னா நீங்கள் டக்குன்னு போட போகிறீங்க. சரியா? மொலாலிட்டிக்கும் ஓகே, ஸோ மொலாலிட்டியும் போட்டுக்கணும்.
மொலாலிட்டி. சரியா? ஸோ இதுக்கு வந்து ரிலேஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M இஸ் ஈக்குவல்ஸ் டு XD. ஓகே, சாரி MD. கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு MD 1, சாரி கேமரா மறைச்சிட்டேன்னா 1 ப்ளஸ் ஸ்மால் m, ஓகே, ஸ்மால் m அதாவது மொலாலிட்டி இன்ட்டு மாலிகுலர் வெயிட் ஆஃப், ஓகே, மாலிகுலர் வெயிட். இது ஸ்மால் m, இது மாலிகுலர் வெயிட். நிறைய பேர் வந்து என்ன நினச்சிருவாங்க, இது மொலாரிட்டின்னு நினச்சிருவாங்க. மொலாரிட்டி மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை 1000. இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே, இதுதான் வந்து மொலாலிட்டிக்கும் இது வந்து என்னது மொலாரிட்டி. மொலாரிட்டி எப்படி இருக்கணும்? மொலாரிட்டி மோல்ஸ் பர் லிட்டர். ஓகே, மோல்ஸ் பர் லிட்டரில் இருக்கணும். அதே மாதிரி இது என்னது மொலாலிட்டி. இதுவும் மொலாலிட்டி தான். சரியா? மொலாலிட்டி இது எப்படி இருக்கணும்? மோல்ஸ் பர் கேஜி. கரெக்ட், சூப்பர். அடுத்து 1 ப்ளஸ் இந்த 1 தனியாக ப்ளஸ் இது MWBனா என்னது? பீனா பேட்னா சொல்யூட்டோட மாலிகுலர் வெயிட் இந்த இடத்துல டிவைடட் பை 1000. ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இது கிராமில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக கேஜியில் வந்துடணும். அதனால் வந்து இங்கே 1000 போட்டிருக்கோம். ஓகே, கிளியர்? சூப்பர். ஓகேடா, அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த ரிலேஷன்லாம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து அவ்வளோதான், முடிஞ்சு. மொத்தம் 4 ரிலேஷன். இது 4th ஒன் எழுதிக்கோங்க. 4th ஒன் இது வரைக்கும் போட்டோம்னா போதும். சரியா? அழிச்சிட்டு உங்களுக்கு அடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் போடலாம். சரியா? கமான் ஃபாஸ்ட். தூங்குற நேரத்தில் கரெக்டாக லெக்சர் எடுக்கிறேன்னா லெட்டர்ஸி ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். பர்ஃபெக்டாக ஆகுது இப்போ இன்றைக்கி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஃபார்முலாஸ் இப்போ படித்த ஃபார்முலாஸ் தான் எழுதி போடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே, சாரி, ரிலேஷன்ஷிப். n இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு என்ன வந்துச்சு? n இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு நம்மளோட ஃபேக்டர். என்ன ஃபேக்டர்? n ஃபேக்டர். கரெக்டாக? n ஃபேக்டர். அடுத்து என்ன ஃபார்முலா பார்த்தோம்? xb பை xaன்னு வரும். ஓகே, அடுத்த ஃபார்முலா என்ன பார்த்தோம்? நம்மளோட மொலாரிட்டிக்கும் நம்மளோட மோல் ஃப்ராக்ஷனுக்கும் இருக்குது. xb பை xa இன்ட்டு என்ன வரும் இந்த இடத்துல? ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். கமான். 1000 டிவைடட் பை என்ன வரும்? மொலாரிட்டி பார்க்குறோம். மொலாரிட்டியில் அண்ணனா தம்பியா? அண்ணன். கரெக்டாக? அண்ணனுக்கு பி செகண்ட் பொசிஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி கன்ஃபியூஷன் ஃபேமிலி தானே. மாலிகுலர் வெயிட் ஆஃப் பி. அவ்வளோதான்டா. புரிஞ்சா? கிளியரா? நான் சொல்கிற மாதிரியே படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து எல்லா சம்ஸும் போட்டுடலாம். அடுத்து என்ன பார்த்தோம்? மொலாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் ரிலேஷன் பார்த்தோம்ல. மொலாலிட்டிக்கும் ரிலேஷன் பார்த்தோம். அது எப்படி பார்த்தோம்? மொலாலிட்டிக்கும் ரிலேஷன் பார்த்தோமா? இல்லையே. மோல் ஃப்ராக்ஷனுக்கு பார்த்தோமா? ஓகே, கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு 10xd டிவைடட் பை வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ். கரெக்டாக? xd டிவைடட் பை மாலிகுலர். இது என்னது? மொலாரிட்டி. ஸ்மால் மொலாலிட்டி மாலிகுலர் வெயிட் ஆஃப். அப்போ A வந்துடும். A வந்துடும். புரிஞ்சா? ஃபார்முலாஸ் தான் புரியுதா? நான் எழுத படிச்சிடணும். ஓகே, நான் எழுத படிச்சிடணும். சாரி, ஆமாம், A தான் வரும். சரியா? நான் எழுத படிக்கணும். கரெக்டாக. அடுத்து என்ன வரும்? லாஸ்ட்டாக பார்த்த ஃபார்முலா என்ன? மொலாரிட்டிக்கும் நம்மளோட மொலாலிட்டிக்குமே ரிலேஷன். ஸோ MD டிவைடட் பை 1 ப்ளஸ் இதெல்லாம் நான் சைடில் அப்படியே தான் வச்சுருப்பேன். நியூமரிக்கல்ஸ் இப்படியே தான் போட போகிறோம் நம்ம. சரியா? 1 ப்ளஸ் என்ன வரும் இந்த இடத்துல? ஸ்மால் m இன்ட்டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் B வரும். இது என்னது? கேபிட்டல் M. ஸோ B வரும். B டிவைடட் பை இந்த இடத்துல வந்து 1000 வந்துடும். புரிஞ்சா? ஃபார்முலாஸ் தான் கரெக்டாக இருக்கா? எங்கேயா தப்பு பண்ணியிருக்கேண்ணா? வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ ஃபார்முலாஸ் தான் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஃபார்முலாஸ் தான் வந்து ஃபுல்லாக எழுதிட்டேன். சரியா? இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணி தான் நீங்கள் நியூமெரிக்கல் சால்வ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி நான் எப்படி நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறனோ அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் செட்டும் சால்வ் பண்ணணும். சரியா? ப்ராக்டிஸ் செட்டை வந்து நீங்கள் சொல்யூஷன்ஸை பார்த்து சொல்யூஷன்ஸை இருக்க மாதிரி சால்வ் பண்ணக்கூடாது. நான் எப்படி உங்களுக்கு எடுத்தணும் கிளாஸில் அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் செட்டை சால்வ் பண்ணணும். சொல்யூஷன்ஸில் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி தான் வரும், அந்த மாதிரி தான் வரும், ஹிண்ட் கொடுத்துருப்பேன். ப்ராக்டிஸ் செட்டை வந்து மேக்ஸிமம் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போட பாருங்கள். ஸோ ஃபார்முலாஸை சும்மா ஒரு வாட்டி கம்பேர் பண்ணோம். நார்மாலிட்டியை M இன்ட்டு NF சொல்லுவோம். இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸி, படிச்சிருப்பீங்க. அடுத்து ஸ்மால் m மொலாலிட்டி. ஸ்மால் m
ஸ்மால் எம்னா மொலாலிட்டி, அதுக்கும் நம்மளோட என்னது இது மோல் ஃப்ராக்ஷனுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே எக்ஸ்ஏன்னு வந்துச்சுனாக்கா இங்கே ஏ வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மில் எப்படி ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்மால் எம் ஈக்குவல் டு xp/xA × 1000/mWA. இங்கே ஏ இருக்கா, இங்கேயும் ஏ இருக்கணும், அவ்வளோதான். இது கேபிட்டல் எம். மொலாரிட்டிக்கும் நம்மளோட யாருக்கு பர்சன்டேஜ் வெயிட்டில் இந்த எக்ஸை காமிக்கும். மொலாரிட்டிக்கும் பர்சன்டேஜ்க்கும் வெயிட் பார்த்தா 10xt divided by MWV, அவ்வளோதான். 10xt divided by MWV, ஒரே வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10xt divided by MWV எல்லாம் எப்படி சப்ஸ்டியூட் பண்ண ஞாபகம் இருக்குல்ல. டி வந்து g/ml இருக்கும், எக்ஸ் வந்து பர்சன்டேஜ் அப்படியே போடணும், MWBயை வந்து என்ன பண்ணணும், கிராம்ஸில் போடணும். அண்ட் இந்த பக்கம் பாருங்கள், இது என்னது கேபிட்டல் எம் தான், இதுவும் கேபிட்டல் எம், இதுவும் கேபிட்டல் எம் ஈக்குவல் டு MD divided by 1 plus m into the MWV divided by 1000. இது உங்கள் மொலாரிட்டி ஃபார்முலா, இது மொலாலிட்டி ஃபார்முலா, சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சா நான் இப்போ ஒரு கொஷின் எழுதி போடுறேன், டேரெக்டாக நீங்கள் எழுதுங்க. டக்குன்னு கொஷின் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் இதோட. ஓகே, ஸோ கொஷின் பாருங்கள். ஸோ கொஷின் பார்த்தோம்னா, the mole fraction of a solute 1 molar aqueous solution. ஓகே, இது மோல் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க, சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த கொஷின் ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, 2 minutes நான் சொல்கிற மாதிரியே கேளுங்க ப்ளீஸ். ஓகே, நான் சொல்கிறப்ப சால்வ் பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணணும். எப்படியும் ஆன்சர் போட தான் போகிறேன், சரியா? பட் ஒரு செகண்ட் டைம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும், சரியா? ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன், சரியா? ஸோ இப்போ பார்த்தோம்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். ஓகே, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட் 1 molar aqueous solution. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் கேட்டிருக்காங்க. மோல் ஃப்ராக்ஷன் என்ன சொல்லுவோம், எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சொல்யூட்னா என்ன, டீனா பேட்னா பி, அவ்வளோதான். சொல்யூட்னா XB தான் நம்மளுக்கு கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, 1 molar aqueous solution, சரியா? இங்கே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். 1 molarல என்னென்னா ஒன்றும் இல்லை, 1 mol அப்படின்னா என்னன்னாக்கா உங்களோட ஸ்மால் எம், அவ்வளோதான். 1m அர்த்தம், 1m அதாவது என்ன அர்த்தம், 1m என்ன அர்த்தம், 1 ஸ்மால் எம்னா என்னது மோல்ஸ் பர் கேஜி, இதை தான் வந்து 1 molar சொல்லுவாங்க. அப்போது எம்மோட வேல்யூ ஜஸ்ட் வந்து 1ன்னு போட்டால் போதும், எம்மோட வேல்யூ வந்து ஜஸ்ட் 1ன்னு போட்டால் போதும், அதான், சரியா? அடுத்து இந்த ஆக்வஸ் சொல்யூஷன், எப்போவுமே இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் இருக்குது, சொல்யூஷனில் ஆக்வஸ் இருக்குது. ஆக்வஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்கள் சால்வெண்ட்டை தான் ஆக்வஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்போ பி சால்வெண்ட், ஆக்வஸ் என்ன இந்த இடத்துல பி. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்வஸ் என்ன இந்த இடத்துல, சால்வெண்ட்டை வந்து ஆக்வஸ்ன்னு போட்டாக்கா ஏ வந்து நமக்கு வந்து H2O ஆகிடும். எப்போவுமே ஆக்வஸ்ன்னு போட்டால் A = H2O, எப்போவுமே. ஏன்னா என்னது சால்வெண்ட், பின்னா தான் சொல்யூட்டு, H2O சொல்யூட்டா சால்வெண்ட். ஓகே, ஸோ A = என்னது H2O, இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்வஸ்ன்னு வந்துட்டாலும் A வந்து H2O. ஓகே, பி தான், பியோட மோல் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ எப்படி இந்த கொஷின் போடலாம், ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அதை ஃபஸ்ட்டு யோசிங்க. ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது, மோலார் கேட்டிருக்காங்க, XB கேட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் வரும். ஸ்மால் m = XB/XA × 1000, ஓகே, டிவைடட் பை மோலார் வெயிட் ஆஃப் என்ன வரும், கீழே ஏ இருக்குன்னா இங்கேயும் ஏ தான் வரும், மோலார் வெயிட் ஆஃப் A. ஓகே, ஸோ இந்த இடத்துல மோலார் வெயிட் ஆஃப் ஏ என்னது H2O, H2ஓட மோலார் வெயிட் என்ன 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து 16, ஸோ 18. ஸோ இந்த இடத்துல 18 வரும், 18 grams. இது ஓகே. வேறு என்ன வேணும் உங்களுக்கு, XA தெரியாது, XB தெரியாது, கரெக்டாக? XA தெரியாது, XB தெரியாது. XA எப்படி கண்டுபிடிப்பீங்க, யோசிச்சு சொல்லுங்கள். XA எப்படி கண்டுபிடிப்பீங்க, கொடுக்கவே இல்லையே. அப்போ XB இப்போ கண்டுபிடிக்கலாம், ஈஸி, ஒன்றும் இல்லை. XB தான் கண்டுபிடிக்கணும். XA என்ன போட்டுக்கலாம், 1 - XBன்னு போட்டுக்கலாம்ல, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ M கொடுத்துருக்காங்க, எம்மோட வேல்யூ 1, XB மேலேயே இருக்கட்டும், கீழே வந்து 1 - XB வரும். ஓகே, இன்ட்டு 1000 டிவைடட் பை 18, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு XB கிடச்சிரும். சால்வ் பண்ணி போடணுமா நான்? ஓகே, ஐ திங்க் சால்வ் பண்ணிவிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸி தானே, சால்வ் பண்ணுறீங்களா? சால்வ் பண்ணுங்கள், நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து உங்களுக்கு 0.018ன்னு வரும். ஓகே, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை தான். 18 வந்துடும், 18 - XB, ஏதாவது 18 × 1 பண்ணால் 18, 18 - 18 XBன்னு வருது, கரெக்டாக? அது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா 18 - 18 XB = 1000 XB. ஸோ அந்த -18 XB இப்படி வந்துச்சுன்னா 1018 XBன்னு வரும். ஸோ அப்போ XBயோட வேல்யூ வந்து ஆப்வியஸாக 0.018ன்னு வரும், சரியா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, சூப்பராக, கொஷின் ஈஸியாக இந்த மாதிரி தான் இருக்கும்டா. பேசிக்காக நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா கொஷினும் ஈஸி. ஓகே, ஸோ அடுத்து இதை அழிச்சிடக்கூடாது. அடுத்து ஒரு 5-6 கொஷின் போட்டுட்டேன்னா உங்களுக்கு பாய் சொல்லிவிடுவேன், சரியா?
அடுத்த கொஸ்டின் நான் எழுதி போட்டுறேன், டைம் ஆகும், எழுதி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? கொஸ்டின் எழுதிக்கோங்க. கொஸ்டின் ஸோ இதுதான் கொஸ்டின். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்னா என்ன ஞாபகம் இருக்கா? அசிட்டிக் ஆசிட்னா ஒன்றும் இல்லை, CH3COOH. இதுதான் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். இன் அண்ட் ஆக்வஸ் சொல்யூஷன். ஆக்வஸ் சொல்யூஷன் வந்துச்சு, நான் என்ன சொன்னேன், ஆக்வஸ் சொல்யூஷன் வந்தாலே அந்த இடத்துல A சால்வெண்ட்டாக தான் இருக்கும். சால்வெண்ட் அது என்னது? H2O. புரியுதா? ஆக்வஸ்ன்னு சொன்னாலே A சால்வெண்ட்டாக இருக்கும், H2O. இஸ் 0.1 என்ன கொடுத்துருக்காங்க? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப். அப்போ இது சால்வெண்ட்னா அப்போ அசிட்டிக் ஆசிட் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக B வந்து அசிட்டிக் ஆசிடாக தான் இருக்கும். ஓகே, CH3COOH தான் இருக்கும். CH3COOH. கொஷின் என்ன கிவன்? CH3COOH. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஆன்சர் போடுறேன். ஸோ XB வந்து கொடுத்துருக்காங்க. XB எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1. ஓகே, XB 0.1. இந்த மொலாலிட்டி கேட்டிருக்காங்க ஆஃப் த சொல்யூஷன். XB தெரியுது, மொலாலிட்டி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஞாபகம் வரும். M = மொலாலிட்டி = XB upon XA. இந்த இடத்துல XA வந்தாக்கா கீழேயும் மாலிகுலர் வெயிட் ஆஃப் A தான் வரும். ஓகே, இந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான் இது, சேம் ஃபார்முலா. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா M தான் கண்டுபிடிக்கணும். சரியா? XB கொடுத்துருக்காங்க 0.1. ஓகே, அப்போ 0.1. XA கொடுக்கவே இல்லையே. XA என்ன பண்ணணும்? XA ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 1 - 0.1 பண்ணால் போதும். ஸோ 0.9 தான் XA. ஸோ XAக்கு பதிலாக 0.9. ஓகே, இன்டூ 1000 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் A. மாலிகுலர் வெயிட் ஆஃப் A என்னது? இந்த இடத்துல ஆக்வஸ் சொல்யூஷன். ஸோ H2O மாலிகுலர் வெயிட் வந்து 18. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறது ஈஸி தானே. இந்த பாயிண்ட்டையும் இதையும் கட் பண்ணிடலாம். ஸோ 9 இருக்குது, இந்த இடத்துல 18 இருக்குது. சரியா? என்ன பண்ணலாம்? ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 2 9s are 18. ஸோ இந்த இடத்துல 2 500ல் வந்து 1000 போகும். ஸோ 2 டேபிளை வச்சு இது ரெண்டுமே அடிச்சிட்டோம். ஓகே, வேறு ஏதாச்சும் அடிக்க முடியுமா? 9 9s are 81 வச்சுப்போம். ஸோ 500 டிவைடட் பை 81. ஆப்ஷன் பார்க்குறேன் 7165 இருக்குது. ஓகே, ஸோ எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்று 81 வந்து 7 இல்லை 81 வந்து 1 டைமில் கண்டிப்பாக வராது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி கண்டிப்பாக ஃபெயில். ஓகே, கால்குலேட்டே பண்ணாமல் 81 வந்து 1 டைம் பண்ணால் 81 தான் வரும். சரியா? கண்டிப்பாக வந்து அப்போ இந்த ஆப்ஷன் ஃபெயிலு. அப்போ 1 5 6 இல்லை 7. சரி, அப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் 81 இன்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 81 இன்ட்டு 7 வச்சு பார்ப்போம். 7 8s are 56. ஓகே, 5 7 1s are 7. 7 + 5 வந்து எவ்வளோ? 7 + 5 வந்து எவ்வளோ வருது? 7 8s are 56. 7 1s are 7. 7 + 5 வந்து 12. 126 வருது. ஓகே, ஸோ அப்போ 81 இன்ட்டு 7 பண்ணோம்னாக்கா 500 போடுறேன். 500 81 இன்ட்டு 7 பண்ணுறேன். அப்போ 1 எவ்வளோ வந்துச்சுன்னா 126 வருது. ஓகே, பட் இன்னும் கூட என்னால் இதை வந்து என்ன பண்ண முடியும், அதிகமாக டிவைட் பண்ண முடியும். ஓகே, வெயிட் அ மினிட், கால்குலேட்டர் வச்சு ஃபஸ்ட்டு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, $6.17. 81 இன்ட்டு 7 தானே போட்டோம். 81 இன்ட்டு 7 அதிகமாக வருது. நான் தப்பாக கவுண்ட் பண்ணியிருக்கேன்டா. தப்பாக கவுண்ட் பண்ணியிருக்கேன். 81 இன்ட்டு 7 பண்ணுறேன். 7 8s are 56. 6 இங்கே 5. 7 1s are 7. பாருடா எவ்வளோ. 81 அது 18 போட்டு வச்சுருக்கேன். 81. ஓகே, 7 1s are 7. ஓகே, 7 8s are 56. பார்த்தோம்னா 567 அதிகமாக. அப்போ கண்டிப்பாக 7ம் வராது. கரெக்டாக? அப்போ ஆப்வியஸாக அதோட ஒரு வேல்யூ கம்மி பண்ணால் போதும். அப்போ 6 தான் ஆன்சர். நீங்கள் சால்வ் பண்ணவே தேவையில்லை, இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரி, ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃபோக்கஸ் இல்லாமல் போடாதீங்க. ஓகே, நான் நிறைய விஷயத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டே பண்ணுறதுனால இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 6.17. சூப்பர். யாரெல்லாம் கரெக்டாக போட்டிங்களோ செம்மையாக கிளாஸை கவனிச்சிருக்கீங்கடா. சூப்பர்ரா. யாராச்சும் வந்து நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணுறீங்கன்னா வெரி குட். அண்ட் யாராவது சால்வ் பண்ண முடியலன்னா கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் தானே பண்ணுறோம். தர்பார் பேட்சோட செகண்ட் லெக்சர் தானே. தர்பார் பேட்சில் இன்னும் 200 வீடியோ வெயிட்டிங். ஓகே, 200வது வீடியோவில் போயிட்டு அப்புறம் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சரியா? ஸோ இப்போ கொஷின் நம்பர் 3 பார்ப்போம். 3rd கொஷின் பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் எனக்கு தெரிஞ்சு வீடியோ ஒழுங்காக பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து சூப்பராக போட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த கொஷின் ஈஸி தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் இஸ் எஃபெக்டட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்? நான் சொல்லியிருந்தேன் லெக்சரில், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எங்கெல்லாம் வருமோ அதை யார் அஃபெக்ட் பண்ணுவா? எங்கெல்லாம் வால்யூம் இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல எங்கெல்லாம் வால்யூம் இன்வால்வ் ஆகிருக்கு?
யோசிச்சு சொல்லுங்கள். வெயிட் ஃப்ராக்ஷன் ஒன்றும் இல்லைடா, மோல் ஃப்ராக்ஷன் மாதிரி. மோல் ஃப்ராக்ஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி. அதே மாதிரி தான் வெயிட் ஃப்ராக்ஷனும். வெயிட் ஆஃப் ஏ டிவைடட் பை வெயிட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பண்ணோம்னா வெயிட் ஃப்ராக்ஷன், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டுத்தில் எங்கேயாச்சும் வந்து வால்யூம் இன்வால்வ் ஆகுதா? ஆகலை. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது, இதுவும் ஆன்சர் கிடையாது. எங்கே வால்யூம் இன்வால்வ் ஆகுதோ அங்கே தான் வந்து டெம்பரேச்சர் வரும். மொலாலிட்டி ஃபார்முலா என்ன? மொலாலிட்டி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை வெயிட் ஆஃப் என்னது? சால்வெண்ட் மொலாலிட்டி. அப்போ இதுவும் கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல வால்யூம் இன்வால்வ் ஆகலை. ஸோ மொலாரிட்டி தான் நம்ம ஆன்சர். மொலாரிட்டியில் தான் வந்து வால்யூம் இன்வால்வ் ஆகிருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் தான். சரியா? ஸோ இப்போ இந்த கொஷின் அழிச்சிட்டு நான் உங்களுக்கு புது கொஷின் எழுதி போடுறேன். சரியா? ஸோ பாருங்கள், கொஷின் பாருங்கள். இந்த டென்சிட்டி இன் கிராம் பர் மில்லி லிட்டர் வேணும் ஆஃப் அ 3.6 மோலார் சல்ஃபியூரிக் ஆசிட். மோலால் MOLOL அப்படி கொடுத்தாங்கன்னா அது மொலாலிட்டியை காமிக்குது. ஸ்மால் எம். மோலார் கேபிட்டல் எம் மட்டும் கொடுத்தாங்க. மோலார் கொடுத்தாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு மொலாரிட்டியை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ மோலார் சல்ஃபியூரிக் ஆசிட் சொல்யூஷன் தட் இஸ் 29% ஆஃப் H2SO4. ஓகே, ஜென்ரலாக நான் என்ன சொன்னேன்? ஜென்ரலாக H2SO4க்கு 29% மட்டும் சொன்னால் வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, மோலார் மாஸ் ஆஃப் H2SO4 கொடுத்துருக்காங்க. சூப்பர். பை மாஸ் வில் பி. ஓகே, நான் சொன்னல பை மாஸ் வில் பி. ஸோ டென்சிட்டி பை மாஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? சொல்யூஷன் சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? டென்சிட்டி கேட்டிருக்காங்க, டி கேட்டிருக்காங்க. ஓகே, டி வந்து நம்ம டென்சிட்டி எப்படி இருக்கும்? கிராம்ஸ் பர் எம்எல் தானே, கிராம்ஸ் பர் எம்எல். டி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 29% ஆஃப் H2SO4 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டென்சிட்டி கேட்டிருக்காங்க. நல்ல ஞாபகம் இருக்கா? மோலார் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் ஞாபகம் இருக்கா? மொலாரிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 10xt டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப். இவன் யார்? அண்ணனா தம்பியா? மொலாரிட்டி வந்து அண்ணன் ஃபஸ்ட்டு பிறந்திருப்பானா செகண்ட் பிறந்திருப்பானா? முதல்ல தானே பிறந்திருப்பான். ஆனால் இவனுக்கு ரெண்டாவது போடும் பி. மோலார் வெயிட் ஆஃப் பி. சும்மா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க, சும்மா ஃபன்னி அந்த மாதிரி ஏதாச்சும் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? எம் கொடுத்துருக்காங்க. எம் எவ்வளோ? 3.6 எம்னே கொடுத்துருக்காங்க. எம்னாக்க ஒன்றும் இல்லை, அதே தான் மோல்ஸ் பர், அதோட எஸ்ஐ யூனிட் தான் லிட்டர். அதுதான் வந்து எம்னு சொல்லுவாங்க. சரியா? அது பிரச்சனை இல்லை, கொடுத்துருக்காங்க. எம் வந்து இந்த இடத்துல வந்து 3.6. சூப்பர். கேபிட்டல் எம் அது. ஓகே, கேபிட்டல் எம். எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா? பர்சன்டேஜ் அப்படியே எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு பர்சன்டேஜ் அப்படியே எழுதிக்கணும். 29%. அது அப்படியே பர்சன்டேஜே எழுதிக்கணும். டி தான் கண்டுபிடிக்கணும். சூப்பர். எம் மாலிகுலர் வெயிட் ஆஃப் பி. இந்த இடத்துல கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. கொடுக்கலனா கூட நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் H2SO4 வச்சு. சரியா? ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3.6 இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ? 29 இன்ட்டு டி தான் கண்டுபிடிக்கணும். அது அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் எவ்வளோ பார்த்தோம்னா 98. ஓகே, ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணலாமா? ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா எல்லாமே 1 இருக்குது. சரியா? ஸோ டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு டெசிமல் வச்சு டிவைட் பண்ணோம்னா ஆனால் அடுத்த விஷயத்துலேயே கன்ஃபார்ம் ஆகிடும். சரியா? சும்மா பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்கலாக என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு 10 போட்டுக்கிறேன். ஓகே, பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு 10 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 10 போட்டதுனால என்ன ஆகிடுச்சுன்னா இதை 5ல் போய்க்கலாம். ஓகே, இதை 5ல் வச்சுக்கலாம். சரி, ஓகே. என்ன பண்ண போகிறேன்னா டி வேணும். சரியா? நான் டி மட்டும் வச்சுட்டு மீது எல்லா டேர்மும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? கீழே 10 இருக்குது. ஸோ 98 இன்ட்டு 36 வந்துடும். கரெக்டாக? 98 இன்ட்டு 36 இன்ட்டு 98 டிவைடட் பை இந்த இடத்துல வந்து 10 இன்ட்டு 10 ஓகே இன்ட்டு 29 அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம் பார்த்தோம்னா, மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். சரியா? 10 வந்து என்ன பண்ணுறேன், 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 98 வந்து 50ல் வரும். அப்போ 49ல் 2 49s are 98. ஓகே, 2ஆல் இதையும் கேன்சல் பண்ணிவிட்டேன். சரியா? வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க. இந்த 10 என்ன பண்ணுறேன், நான் 2ஆல் அகெயின் 5ல் பண்ணுறேன். 36 வந்து 18s are 2 18s are 36. 18 போட்டாச்சு. ஓகே, வேறு ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ 5 5s are 25 வந்துடுது. ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த அளவுக்கு ஷார்ட்டாக பண்ணிட்டோம். இப்போ வந்து
ஜஸ்ட் நம்ம போட வேண்டியது தான் பாக்கி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். சின்ன நம்பர் ஓரளவுக்கு வந்துடுச்சு. ஸோ டிவைட் பண்ணுறது ஈஸி. 89 × 49 போட்டுருங்க. 89 × 49 போட்டு சின்ன நம்பராக வந்ததுக்கப்புறம் ஈஸியாக டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும், கால்குலேட்டர் வச்சு போட்டு சொல்லட்டுமா? ஏன்னா இப்போ எனக்கு டைம் இல்லை, டக்குன்னு பார்த்து சொல்லிடுவேன்ல. டிவைட்லாம் நீங்கள் பண்ணிப்பீங்களே இதுக்கப்புறம். 18 × 49 டிவைடட் பை, நான் கால்குலேட்டரை வச்சு ஏன் போடுறேன்னா எனக்கு டக்குன்னு வீடியோ முடிக்கணும் இன்னொரு அரை மணி நேரத்தில். அதனால் ஓகே 1.21 வருது. 1.21 வரனா இந்த ஆப்ஷன் சி கரெக்டு. நீங்கள் பொறுமையாக ஃபுல் டிவிஷன் போடணுன்னு அவசியம் இல்லை. 1 போட்டுருவீங்க, கண்டிப்பாக 1ல் தான் வரப்போகுது, அது தெரிஞ்ச விஷயம் தான். சரியா, செகண்ட் டிஜிட் மட்டும் கிடைச்சா போதும். அது 1 2ஆக இருக்கும், இல்லை 4ஆக இருக்கும், இல்லை 8ஆக இருக்கும், இல்லை 6ஆக இருக்கும். அது பேசிக்காக ஜஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் டிவிஷன் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். கிளியர்? ஸோ இந்த கொஷின் அழிச்சிட்டுமா? 1.22 g/cc இதான் ஆன்சர். ஓகே, நான் அழிச்சிட்டேன். அடுத்த கொஷின் பார்ப்போம். இன்னும் 2 கொஷின் போட்டோம்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரியா? தூது வருமா காற்றில் வருமா கரண்டு விடுமா, நான் சொல்ல வந்ததை புரிந்துக்கோங்க. எங்கே போச்சு போர்டை? பாஸ் பண்ணிவிட்டு கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். இது கொஞ்சம் யூனிட்லாம் இருக்குது. யூனிட்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி போடுங்க. ஈஸி தான். Question is easy. A sugar solution of weight 214.2 grams contain 34.2 grams of sugar. The molar concentration is okay. So sugar solution க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? சுகர் சொல்யூஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? சுகருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. C12H22O7 எழுதிக்கோங்க. eraser. C12H22 இந்த இடத்துல எழுதிட்டுமா? சுகருக்கு ஃபார்முலா மட்டும் எழுதிக்கிறேன். C12H22O11 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. C12H22O11 இதான் வந்து சுகரோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், sugar solution of weight கொடுத்துருக்காங்க. sugar solution of weight contain 34.2 grams of sugar. The molar concentration is என்ன கேட்டிருக்காங்க கொஷனில் பார்த்தோம்னா ஆன்சர் போட்டிங்களாடா? போட்டிங்கன்னா வெரி குட் சொல்லுவேன். ஓகே, ஒரு வேளை போடலைன்னா வெயிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் லெக்சர்ஸ் எல்லாம் இன்னும் ஷார்ப்பாக பார்க்கணுன்னு அர்த்தம். சரியா, உஷாராக இருங்க இனிமேலாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் LALனா ஸ்மால் எம் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் திஸ் சொல்யூஷன் கேட்குறாங்க. இந்த சொல்யூஷனோட சும்மா சொன்னால் ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ மோலார் கான்சன்ட்ரேஷன், மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன? மொலாலிட்டியோட ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute, B for bat, B for solute. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute டிவைடட் பை இப்போ என்னது லிட்டர் இருக்குது, லிட்டர் இருந்தால் கேஜி வந்துடும். ஸோ வெயிட் ஆஃப் பி வெரி கேர்ஃபுல், வெயிட் ஆஃப் சொல்யூஷன் கிடையாது, வெயிட் ஆஃப் சால்வெண்ட். ஓகே, வெயிட் ஆஃப் சால்வெண்ட்னா என்ன? இதான ஃபார்முலா. கிளியரா? ஃபார்முலா புரிஞ்சா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்கே என்ன இருக்குது நமக்குன்னு பார்ப்போம். சரியா, இது நமக்கு தேவைப்படுறது. கொஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a sugar solution of weight 214.2 grams contain 34.2 grams of sugar. ஓகே, அப்போ இவன் என்னது கிவன் என்னது வெயிட் என்ன கொடுத்துருக்காங்க? வெயிட் ஆஃப் சுகர்ன்றது என்னது? சொல்யூட்டோட வெயிட். ஸோ வெயிட் ஆஃப் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 34.2 grams. ஓகே, இந்த இடத்துல வெயிட் எப்படி இருக்கணும்? கேஜி இருக்கணும். அதனால தான் வெரி கேர்ஃபுல் சொன்னேன். கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேஜியில் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சுகரோடது கிடச்சிருச்சு. அப்போ இது என்னது? சுகர் சொல்யூஷனில் யாரெல்லாம் இருப்பா? சுகர் சொல்யூஷனில் வெயிட் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் சேர்ந்து தான் சொல்யூஷன். அதோட வெயிட் எவ்வளோ பார்த்தா 214.2 கரெக்டாக? 214.2 கிராம்ஸ் இதுவும். ஓகே, அப்போ ஆப்வியஸாக வெயிட் ஆஃப் நமக்கு WA வேணும்ல, WA என்ன இருக்கும்? அப்போ ஆப்வியஸாக WA இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜஸ்ட் இதில் இதை மைனஸ் பண்ணுவோம். 34.2 கிராம்ஸில் 214 மைனஸ் பண்ணோம்னா 180 கிராம்ஸ். 180 கிராமு கேஜியில் பண்ணால் என்ன சொன்னேன்? டிவைடட் பை 1000 பண்ணால் போதும். அப்போ இது வந்து என்ன ஆகிடுச்சு? 180 டிவைடட் பை 1000 கேஜி. ஏன் கேஜியில் மாற்றணும்? இந்த ஃபார்முலா அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக போட முடியும். சரி, இது கிடச்சிருச்சு. இது number of moles of B எப்படி கால்குலேட் பண்ணணும்? number of moles of B is equals to given mass by molar mass. அவ்வளோதான், given mass by molar mass. mass of B எவ்வளோ? given mass எவ்வளோ? WB. molar mass எவ்வளோ? molar mass கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல.
C12H22O11க்கு மோலார் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 12 இன்ட்டு 12 கார்பன் இருக்குது, 12 இன்ட்டு கார்பனோட அட்டாமிக் வெயிட் அ மினிட், சுகர் தானே இது, சுகர் தானே அது, ஆமாம் சுகர் தான். ஸோ கார்பனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தோம்னா 12. ஸோ 12 இன்ட்டு 12 ப்ளஸ் 22 இன்ட்டு 1, ஒரு ஹைட்ரோஜனுக்கு 1, 22 ஹைட்ரோஜனுக்கு, ஸோ ப்ளஸ் 22 இன்ட்டு 1 ப்ளஸ் 11 இன்ட்டு ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னாக்கா 342 வரணும் கரெக்டாக. ஓகே 342 வரும், 342 கிராம்ஸ் வரும். சரியா? இதான் வந்து மோலார் வெயிட். ஸோ டிவைடட் பை மோலார் வெயிட் ஆஃப் B. ஸோ அப்போ பார்த்தா எவ்வளோ வரும்? 34.2 டிவைடட் பை 342 தான். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 1/10 வரும். சரியா? ஸோ அவ்வளோதான், எல்லாமே இருக்குது. இந்த எண்ணுக்கு பதில் என்ன பண்ணணும்? 1/10 போட்டுக்கோங்க. அண்ட் WAக்கு பதில் என்ன பண்ணுறங்க? 180/1000 போட்டுருங்க. போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரியா? நான் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆன்சர் டேரெக்டாக கிடச்சிரும். ஆன்சர் வந்து 0.55 வரணும். ஓகே 55 வரும். நிறைய பேருக்கு தப்பு பண்ணுவீங்க. 0.55 தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? நான் போட்ட மாதிரியே கரெக்டாக போட்டிங்கன்னா 0.55 வரும். சரியா? ஒரு வேளை இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி இந்த இதை ஸ்லோ பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னும் ஒரு கொஷின் மட்டும் போட்டுட்டு பாய் சொல்லலாமா? ஓகேடா, இன்னும் ஒரு கொஷின் பார்த்துட்டு டாட்டா பாய் பாய், see you, குட் நைட். அதுக்கப்புறமா தர்பார் பேட்ச் சேர்ந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். சரியா? இல்லாட்டி நான் யூடியூப்பில் போட்ட ஃப்ரீ லெக்சர்ஸ் வச்சு யூ கேன் என்ஜாய். உங்கள் வீட்டு ஜாய் எங்கள் வீட்டு ஜாய் இல்லை, என்ஜாய். ஓகே, கொஷின் எழுதிக்கோங்க. ஓகே, நான் பாஸ் பண்ண மறந்துட்டேன். ஓகே, இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த நார்மாலிட்டி ஆஃப் 0.3 மோலார், இது என்னது? கேபிட்டல் எம்னா மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் ஆசிடிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக் கொஸ்டின் தானே. ஆனால் என்ன ட்விஸ்ட்னா இந்த இடத்துல இங்கே தப்பு பண்ணுவாங்க, என் ஃபேக்டரில் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு நமக்கு ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நோட்ஸ் பார்த்தீங்கன்னா என் ஃபேக்டர் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நான் சால்வ் பண்ணுறேன். நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் M இன்ட்டு என் ஃபேக்டர் நம்ம ஃபார்முலா தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போ இல்லை M கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. எம்மோட வேல்யூ கிவன் 0.3, அதில் பிரச்சனை இல்லை. என் ஃபேக்டரில் தப்பு பண்ணுவாங்க. ஓகே, பார்க்குறதுக்கு PO3ல் 3 ஹைட்ரோஜன் இருக்க மாதிரி இருக்கா. ஸோ நிறைய பேர் என் ஃபேக்டர் ஈக்குவல் டு 3ன்னு போட்டுருவாங்க. பட் ஆசிடை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கா. ஸோ இதை H3PO3 நம்ம வரைஞ்சோம்னா P கூட ஒரு டபுள் பாண்ட் O வந்துடும். ஓகே, மீதி எத்தனை O இருக்குது? 2 O இருக்குது. அந்த 2 O இங்கே ஒரு O போட்டுக்கிறேன், இங்கே ஒரு O போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், H டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இன்னும் ஒரு H வந்து இது கூட வந்துடும். இதுதான் வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் PO3. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை ஹைட்ரோஜன்? என்ன சொன்னேன்? ஆசிடை பொறுத்த வரைக்கும் மோல் ஃப்ராக்ஷன் எப்படி வரும்? ஆக்சிஜன் கூட இருக்க அட்டாச் ஆகிருக்க ஹைட்ரோஜன் போனால் தான் அந்த H தான் கால்குலேட் பண்ணும், அயனைஸ் ஆனால் தான். அப்போ இந்த இடத்துல 2 ஹைட்ரோஜன், ஸோ இன்ட்டு 2 வரும். ஸோ ஆன்சர் வந்து 0.6. ஓகே, ஸோ ரொம்ப பேசிக் கொஷின் தான். சரியா? அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஷின் மட்டும் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அந்த ஹோம்ஒர்க் கொஷின் மட்டும் போடுங்க. சரியா? அந்த ஹோம்ஒர்க் கொஷின் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஹோம்ஒர்க் கொஷின் கொடுக்குறேன். ஓகே, டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் பேஸ் பண்ண ஹோம்ஒர்க் கொஷின் மட்டும் கொடுக்குறேன். சரியா? increasing temperature of an aqueous solution will, option A, decrease, option B, decrease. ஒரு டிக்ரீஸ்க்கும் ஒரு ஸ்பெல்லிங் வருது. ஆப்ஷன் சி அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுவும் வேறு ஸ்பெல்லிங் தான். நான் பாரு, ஒரு டிக்ரீஸ்க்கும் ஒரு ஸ்பெல்லிங். இப்போ தான் கரெக்டாக வருதுன்னு பார்க்குறேன் நான். ஓகே, இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக எழுதணும். இந்த வாட்டியும் தப்பாக தான் எழுதியிருக்கேன். டிக்ரீஸ் ஸ்பெல்லிங், டிக்ரீஸ் இதான் கரெக்டோ? இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இன்னும் நான் கொஸ்டின் முடிக்கல. சரியா? ஸோ என்ன சொல்கிறேன்னா, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, எல்லாமே டிக்ரீஸ் தான் ஆகுது. ஆனால் என்ன டிக்ரீஸ் ஆகுதுன்னா மொலாரிட்டியா மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, டிக்ரீஸ் இன் பர்சன்டேஜ் வெயிட்னு வச்சுப்போம்.
இது ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இது ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதுக்கு எனக்கே ஆன்சர் தெரியும்டா, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இதே கொஸ்டின் நான் ஸ்டார்டிங்கே போட்டேன், ஜஸ்ட்டு டேர்ம் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வித் திஸ் இதில் எந்த வீடியோ ஹியர். ஸோ எப்படி இருந்துச்சு இன்றைக்கி வீடியோ? நல்லா இருந்துச்சா? புரிஞ்சா? என்ஜாய் பண்ணிங்களா நியூமெரிக்கல்ஸ்? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? என்ன பண்ணணும், லெக்சர்ஸ் போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு இதை கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இதான் ஃபஸ்ட்டு டிபிஎஸ். ஸோ இந்த டிபிபியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது நான் எப்படி இங்கே சால்வ் பண்ணணும் அதே மாதிரி சால்வ் பண்ணணும். டேர்ம்ஸு, இந்த ஃபார்முலாஸ், அதே மாதிரி ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி பாருங்கள். சரியா? டிபிபியை முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிளாஸில் படிக்கிற மாதிரியே போடுங்க. சொல்யூஷன்ஸை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கணும்னு நினைக்காதீங்க. சரியா? டிபிபியை கிளாஸில் போடுற மாதிரியே போடணும் நம்ம. சரியா? ஸோ டிபிபி ப்ராப்பராக போட்டுட்டு கிளாஸை ரிவைஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், 2 நாளில் 6 லெக்சர் வந்துடுச்சு. 2 நாளில் 6 லெக்சர் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்ச மினிமம் 7 to 8 hours லெக்சர். ஜஸ்ட் 2 days ஐ திங்க் ஸோ, 3 days. ஓகே, 7 to 8 hours லெக்சர்ஸ் வந்திருக்கு 2 நாளில். ஓகே, ஸோ இமேஜின் 200 வியூஸ் போட போகிறோம், எவ்வளோ படிக்க போகிறோன்னு பாருங்கள். ஸோ இது போக நம்ம டிபிபி போட்டிருக்கோம், லெக்சர்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், இவ்வளோவும் பார்த்துருக்கோம். ஸோ இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? ஒரு டைம் நான் ஸ்லோவானா கூட நீங்கள் ஸ்லோவாகக்கூடாது. இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ போயிட்டே இருக்கணும். சரியா? நாளைக்கு வந்து இதே மாதிரி நான் வீடியோஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ தர்பார் பேட்சுக்கு சேரணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் 7010957383. Thank you so much guys. Have a great day. Goodbye.